ராவணன் தான் இருக்கும் தருவாயில லக்ஷ்மணனுக்கு கூறிய சில உபதேசங்களை நம்ம பார்க்கலாம். ராமன் ராவணனை தோற்கடிக்கணும் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய அம்பை எய்தி அவரை வீழ்த்தினாரு. அப்போ இறக்கும் தருவாயில இருக்கும்போது தன்னுடைய தம்பி லக்ஷ்மணனை அழைத்தாரு ராமன். அழைத்து, நீ போயிட்டு ராவணன் கிட்ட போய் சில உபதேசங்களை பெற்றுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. லக்ஷ்மணன் போறதுக்கு கொஞ்சம் தயங்குறாரு. அப்போ ராமன் சொன்னாராம், இங்க பாரு, ராமன் இன்னைக்கு நம்மளுக்கு எதிரி கிடையாது. அவர் உனக்கு ஒரு குரு மாதிரி. அவரு தன்னுடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் நல்லபடியாக பார்த்து கொண்ட ஒரு அரசனாவான். அதனால நீ போய் அவர்கிட்ட சில உபதேசங்களை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அப்போ இறக்கும் தருவாயில இருந்த ராவணனை போய் சந்திக்கிறாரு லக்ஷ்மணன். தன் மடி மேல அவரை தூக்கி வச்சுட்டு, லங்கேஸ்வரா, உங்களுடைய ஞானம் உங்களோட அழிஞ்சிடக்கூடாது. அதனால எனக்கு கொஞ்சம் ஞானம் கொடுத்துட்டு போங்க, சில உபதேசங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்ப ராவணன் சொன்னாராம், இங்க பாரு, நம்ம ஒரு நல்ல விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம்னா அதை உடனே செஞ்சிடணும். நம்ம செய்கிற விஷயங்களால மற்றவங்களுக்கு இடையூறு ஏதாவது ஏற்படுது அப்படின்னா அது கண்டிப்பா நல்ல விஷயம் கிடையாது, தீய விஷயமாகும். தீய செயலை எப்பவுமே நம்ம செய்யவே கூடாது. தன்னுடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் நல்லபடியா பார்த்துக்கிறவன் தான் நல்ல அரசன். ஆனா நான் என்னுடைய ஆசைகளுக்கு மதிப்பு கொடுத்து நான் போனதுனால தான் இப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு அழிவு ஏற்பட காரணமா அமைஞ்சிச்சு. அதனால எப்பவுமே தன் ஆசைகளுக்கு பெருசா ஒன்றும் யாரும் ஒரு பெரிய ஒரு மதிப்பு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாராம். இன்னொன்று, உன்னுடைய பலவீனத்தை நண்பர்கள்ட்டையோ உறவினர்கள்ட்டையோ யார்ட்டையும் சொல்லாத. கடைசியில் நீ அழியறதுக்கு மிகப்பெரிய காரணமாக அவங்களே இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்தும் போனாராம்.